கோவை மாவட்டத்தில் அதிகரித்து வரும் குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி மனிதநேய ஜனநாயக நீதி கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகும் சூழல் அதிகரித்து வருவதாக கூறிய அவர்கள் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மனிதநேய ஜனநாயக நீதி கட்சியினுடைய மாநில தலைவர் கோவை இல்முதீன், கோயம்புத்தூர்ல பெருசா நடந்துட்டு வரக்கூடிய கஞ்சா மற்றும் போதைப் பொருள் சம்பந்தமாக இன்னைக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்கோம். இந்த போதைப் பொருள் அதிகமாக நடக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் மற்றும் செல்வபுரம் பகுதியை சேர்ந்த முத்தனங்குளம், வெள்ளலூர் குடியிருப்பு பகுதி, ராமநாதபுரம் பகுதியில் உள்ள நஞ்சுண்டாபுரம் மேம்பாலத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குறிப்பிட்ட இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த கஞ்சா விற்பனை மற்றும் உபயோகப்படுத்துவது ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழகத்தில் போதைப் பொருளால் இனிமேல் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காத வண்ணம் தமிழகத்தை பாதுகாத்து தரும்படி மனிதநேய ஜனநாயக நீதி கட்சியின் சார்பாக முதல்வர்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம்.